பெருந்தோழர் நல்லக்கண்ணு மறைந்திருக்கிறார். அவருடைய பொது வாழ்வு குறித்து நம்முடைய முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். RNK மறைவு, அவருடைய பெருந்தொண்டு, அவருடைய அரசியல் வாழ்க்கை பற்றி உங்களுடைய நினைவுகளை நீங்க கூறுங்க சார். மறைந்த தோழர் RN நல்லக்கண் அவர்கள் தமிழகத்தில் முதல் தலைமுறை கம்யூனிஸ்ட் தலைவர்களை சார்ந்தவர். பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், ஆர் உமாநாத், ஏ நல்லசிவன், KP ஜானகி அம்மாள், M கல்யாண சுந்தரம் ஆகிய தலைவர்களோடு ஒரு முதல் சங்கரையா முதல் தலைமுறை சார்ந்தவர் தான் நல்லக்கண் அவர்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அவரை நான் அறிவேன். அவர் மாநில செயலாளராக பணியாற்றிய போது, விவசாய சங்க மாநில தலைவராக பணியாற்றிய போது, அப்படி மகத்தான தலைவரை தமிழகத்தில் இழந்திருக்கிறோம். குறிப்பாக அரசியலில் இந்த காலத்துல தனக்கு என்ன என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தனக்கு என்ன என்பதை பற்றி எதிர்பார்க்காமல் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை, நாடாளுமன்ற செல்லவில்லை. ஆனால் மக்கள் மத்தியில் மக்களோடு அயராது பாடுபட்டவர். குறிப்பாக 1980களில் சங்கரையா அவர்கள் மாநில செயலாளராக இருந்த போது, நல்லச்சன் மாநில செயலாளராக இருந்த போது, என் வரதராஜ மாநில செயலாளர் இருந்த போது அவர்களோடு சென்று நான் நல்லக்கணவை சந்தித்திருக்கிறேன். மாநில செயலாளர் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். விவசாயத்துறை மாநில தலைவராக பணியாற்றி இருக்கிறார். ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மகத்தான மனிதர் அவர். நெல்லை சங்கரையா அவர்களும் நல்லக்கண் அவர்களும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். சொல்லப்போல் 2 பேரும் ஒரு கட்டத்துல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தமிழகத்துடைய முகமாக அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். நல்லக்கண் அவர்கள் ஒரு மூத்த தலைவர். இப்ப 100 வயது முடிந்து 101வது வயசு ரன்னிங் அப்பதான் இறந்துட்டாரு. ஆனா அவர் இன்றைய ஒரு 15-20 வயசு தோழர்கள் சந்திச்சாலும் ஒரு சமமாக பழகக்கூடிய, தோழமையோடு பழகக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். சுதந்திர போராட்ட காலத்திலேயே தன்னுடைய இளம் வயதிலே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து பல போராட்டம் கலந்து கொண்டு ஒரு சதி வழக்கு போடப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். நெல்லை சதி வழக்கு, அந்த மதுரை சதி வழக்குகள் எல்லாம் நல்லக்கண் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டாக இருந்திருக்கிறார். அப்படி மகத்தான தலைவர் இருந்திருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசியல் வரலாறு, தமிழக இடதுசாரி இயக்க வரலாறு, தமிழக கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு எழுதுகிற போது அதில் தவிர்க்க முடியாத இடம்பெறக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் நல்லக்கண் அவர்கள். நல்லக்கண் அவர்கள் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். அவருடைய துயரமான நேரத்தில் அவர்கள் குறித்த தெரியாத பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.